கவர்ச்சிக்கு ஓட்டு போடல அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து சிறந்த பேச்சாளர், பெஸ்ட் ஒரைட்டர் இன் தமிழ்நாடு. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே வானத்திலிருந்து மழை நீர் கொட்டுற மாதிரி கொட்டும். அப்படியே சரளமா வார்த்தைகள் வந்து அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அப்படியே வாயிலிருந்து வரும் அப்படின்னு ஓட்டு போட்டானா 4-5 பஞ்சு டேலாக்கு. இது தூர சக்தியா, பாரசக்தியா, கோர சக்தியா, நாரசக்தியா, இது அந்த புலி, இது அடங்காத புலி, இது அசுர புலி, இதுக்கு சுரண்டடிக்கிற புலி, இது சூறாவளி புலின்னு டி ராஜேந்தர் பஞ்சு பேசுற மாதிரி, இது ரோட்டா புரோட்டா வரட்டா கேட்டா, இது தூரசக்தி பாரசக்தி கோரசக்தி, இப்படிதான். இதுதான் இந்த பேச்சுக்கு மயங்கி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். இதுக்கு பேர் என்ன? கவர்ச்சி. கவர்ச்சிக்கு மக்கள் ஓட்டு போடலன்னா பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கெல்லாம் தாவேகா தலைவர் விஜய் வைக்கிற மாதிரியான வாதங்களை யாராலும் வைக்க முடியாதுங்க. அவர் எடுத்து வைக்கிற வாதங்களை திணறடிச்சிருவாப்ல அப்படின்னுக்கா ஓட்டு போட்டாங்களா? இங்க மேடையில் குதிரை பேரம், தூய சக்தி, தூர்ந்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தி அப்படிலாம் பேசுகிற விஜய் அவர்கள் உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. வாட் அ ஸ்பீச் அப்படின்னு. ஆனால் சட்டசபையில் என்னதவம் செய்தனை யசோதா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காப்புல. நான் பேசு எதுவாக இருந்தாலும் ட்விட்டரில் போய் உனக்கு 2 பக்கத்துக்கு அறிக்கை போட்டுக்கிறேன், இப்போ நீ பேசு. இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா?